நவமி திதியில நம்ம சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. சூரியன் தந்தை காரணகர்த்தாவாகவும், சந்திரன் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நவமி திதியில நம்ம சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 24ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரிய அஸ்தமனம் 7:28க்கு. இன்றைய திதி வளர்பிறை தசமி. வளர்பிறை தசமி முடியும் நேரம் இன்று காலை 11:43க்கு. அதன் பிறகு ஏகாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அனுஷம். அனுஷம் நட்சத்திரம் முடியும் நேரம் நாளை காலை 7:06க்கு. அதன் பிறகு கேட்டை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:12 8:44 வரை. அதன் பிறகு காலை 11:17 11:48 வரை. மத்தியான வேளையில் 2:21 4:24 வரை. மாலை வேளையில் 6:26 7:28 வரை. ராகு கால நேரம் காலை 11:48 1:20 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:24 5:56 வரை. கூலிகன் காலை 8:44 10:16 வரை. சந்திராஷ்டம ராசி மேசராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு செலவு, மிதுன ராசிக்கு பாராட்டு, கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு அமைதி, கன்னி ராசிக்கு உதவி, துலாம் ராசிக்கு கவனம், விருச்சிக ராசிக்கு நலம், தனுசு ராசிக்கு லாபம், மகர ராசிக்கு ஊக்கம், கும்பராசிக்கு நிம்மதி, மீன ராசிக்கு விவேகம். தொடர்ந்து இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். சுக்கிர ஓரை 7:12 8:13 வரை. புதன் ஓரை 8:13 9:14 வரை. சந்திர ஓரை 9:14 10:16 வரை. குரு ஓரை காலை 11:17 12:18 வரை. சுக்கிர ஓரை மதியம் 2:21 3:22 வரை. புதன் ஓரை 3:22 4:24 வரை. சந்திர ஓரை மாலை 4:24 5:25 வரை. குரு ஓரை மாலை 6:26 7:28 வரை. இந்த ஆடி மாதம் விசேஷமே கடகத்திலே சூரியன் இருப்பார், சந்திரனுடைய சொந்த வீடு. அப்போ ஆடி அமாவாசைக்கு சூரியனும் சந்திரனும் இணையும் நாளாக குறிப்பிடுகிறார்கள் அல்லவா. அவங்க ஒரே டிகிரியில் அங்கே அமாவாசை அன்று இருப்பார்கள். அதுதான் நம்ம ஆடி அமாவாசையாக தர்ப்பணம் இதெல்லாம் சிராத்தம் எல்லாமே விசேஷமாக செய்கிறோம். ஆனாலுமே சிவன் சக்தியோட இணைவாகவே இது கருதப்படுகிறது. சூரியன் தந்தை காரணகர்த்தாவாகவும், சந்திரன் தாய்க்கு காரணகர்த்தாவாகவும் இருக்கிறதுனால நம்ம சிவன் சக்தி இணைவாக இந்த ஆடி மாதத்தை நம்ம கருதுகிறோம். அந்த ஆடி மாதத்திலே அமாவாசை அன்று சூரியனும் சந்திரனும் இணையும் நாள். இந்த நாளிலே நம்ம சக்தியை வழிபடும் பொழுது, அதாவது பார்வதி அம்மனை வழிபடும் பொழுது சிவனையும் படுவதாக கருதப்படுகிறது. இந்த இரண்டு சக்திகளும் ஒன்றாக இருக்கும் இந்த ஆடி மாதத்திலே நம்ம சக்தி வழிபாடு ரொம்ப விசேஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் சிவனுடைய அருளும் நமக்கு இந்த ஆடி மாதம் பெற்றுத்தரும். இந்த தாய் தந்தை இணைவு, அதாவது உலகத்திற்கு தாயும் தந்தையுமாக இருக்கும் சிவசக்தி வழிபாடு என்பது இந்த ஆடி மாதத்தில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. நம்மளும் இந்த ஆடி அமாவாசை அன்று ஐயனையும் அம்மையையும் ஒன்றாக பார்க்கும் நாள் இந்த ஆடி அமாவாசை என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லோரும் சிறப்பாக வழிபட்டு அம்மாவோட அருளையும் ஐயனுடைய அருளையும் பெற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.